அழைக்கிறான் மாதவன். எல்லோருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற ஒரு விஷயம் உங்களோட பாஸ்ட் லைஃப்பை சேஞ்ச் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். ஸோ இந்த கேள்வி என்கிட்ட கேட்கப்பட்டது. என்னோட மனைவி என்கிட்ட இந்த ஒரு விஷயத்தை கேட்டாங்க. உங்களோட லைஃப்பில் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்த மாற்றணும்னு சொல்லி நினச்சா எந்த ஒரு விஷயத்த மாற்றணும்னு ஆசைப்படுவீங்க? அதாவது இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம் நம்மளை பாதிச்சிருக்கலாம், ஏதோ ஒரு ப்ராப்ளம்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை எந்த மாதிரியான விஷயங்களை மாற்றுவீங்க அப்படின்ற கூடிய கேள்வி அங்கேருந்து என்கிட்ட வந்தது. அதுக்கு நான் ஒரு பதில் கொடுத்தேன். ஓகே, ஸோ அதை நான் அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணலான்னு சொல்லி விருப்பப்படுறேன். நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் நிறைய ப்ராப்ளம்ஸை மேபி ஃபேஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. நிறைய இடங்களில் அவமானங்கள் இருந்திருக்கலாம், அசிங்கப்பட்டிருந்திருக்கலாம். அப்போ நம்மளுக்கு என்ன தோணும்னா, என்னடா இது இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நம்ம ஃபேஸ் பண்ணிட்டுமே, இந்த மாதிரிலாம் ஒரு விஷயம் நடந்திருக்கவே கூடாது நம்மளோட வாழ்க்கையில் அப்படின்லாம் சொல்லி நிறைய இடங்களில் நம்மளுக்கு தோணியிருக்கும். நல்லா யோசிச்சு பார்க்கணும். அதாவது நம்மளோட வாழ்க்கையில் எந்த மாதிரியான விஷயங்கள் நம்மளுக்கு ரொம்ப பெரிய பாதிப்பை கொடுத்தது அப்படின்றத நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த கேள்விக்கு உண்டான ஒரு பதில் நீங்கள் நிறைய சொல்லுவீங்க. இந்த இடத்துல இதை மாற்றினா நல்லாயிருக்கும், அந்த இடத்துல அதை மாற்றினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்லுவீங்க. அதாவது எல்லாருக்குமே கஷ்டங்கள் இருக்கும், எல்லாருக்குமே பாஸ்ட் லைஃப் இருக்குது, எல்லாருக்குமே பாதிப்புகள் இருந்திருக்கும். யாரை கேட்டாலுமே ஒரு 10 விஷயத்த சொல்லுவோம். அந்த 10 விஷயத்தில் ரொம்ப முக்கியமாக இல்லைங்க, மற்ற விஷயம் கூட எனக்கு அக்செப்ட் பண்ணிப்பேன், ஆனால் இந்த ஒரு விஷயத்த மட்டும் என்னால் அக்செப்டே இன்னைக்கு வரைக்கும் பண்ணிக்க முடியல. என்னோட பாஸ்ட் லைஃப்க்கு நான் போனேன்னா அந்த இடத்துக்கு என்னை கொண்டு போய் விட்டால் இந்த ஒரு விஷயத்தை நான் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேங்க அப்படின்னு சொல்லி சில 2-3 விஷயங்களை நீங்கள் குறிப்பிட்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் என்னோட பதில் என்னவா இருந்ததுன்றதை நான் சொல்கிறேன். அப்படி எதுவுமே எனக்கு மாற்றணும்னு சொல்லி தோணலைன்னு சொல்லி சொன்னேன். நான் இது ஜஸ்ட்டு என்னோட லைஃப்பில் நடந்த ஒரு விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஏன்னா அந்த என் லைஃப்பில் நடந்த ஒரு விஷயம் என்னோடய வாழ்க்கையில் அவமானங்கள் நடந்திருக்கு. என்னடா இது எல்லாரும் முன்னாடி இப்படி ஒரு விஷயத்த நம்ம ஃபேஸ் பண்ணிட்டுமே அப்படின்னக்கூடிய அவமானங்கள் நடந்திருக்கு. இப்படி சில விஷயங்கள் நடக்கும்போது நமக்கு இப்போ நீங்கள் இந்த மாதிரியான ஒரு கேள்வி கேட்கும்போது அந்த இடத்துல மாற்றணும் தான் பதில் வரணும் அப்படின்றது தான் கேட்டவங்களோட எதிர்பார்ப்பு. ஆனால் எனக்கு அந்த மாதிரியான ஒரு பதிலே தோணலை. ஏன் தோணலைன்னா, இந்த வாழ்க்கையில் இந்த உலகத்திற்கு நீங்கள் வந்ததற்கான காரணமே சில விதியோட ஒரு பயனை அனுபவிப்பதற்காக தான். அப்போ ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் செஞ்சுருக்கீங்க, அந்த ஒரு விஷயத்திற்கு எதிர்வினைன்னு ஒன்று நடக்கும். அந்த எதிர்வினையை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. அந்த அனுபவிக்கும் போது பல விஷயங்கள் கழியுது. அதே மாதிரி நீங்கள் இங்கே இருக்கிறதுக்கான காரணம் பல அனுபவத்தை பெறுவதற்காக. ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்குது, அந்த ஒரு விஷயத்துலேருந்து அனுபவம் பெறுவதற்காக இந்த பிறப்பு என்பது நீங்கள் எடுத்து வந்திருக்கீங்க. அப்படின்னும் போது நீங்கள் முன்னாடி பாஸ்டில் நடந்த ஒரு விஷயத்த சேஞ்ச் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னு வைங்களேன், அதனால் கிடைத்த அனுபவங்கள் எல்லாமே மறைந்து போகும்ல. இப்போ நீங்கள் யோசிச்சுங்க, இந்த இன்டர்நெட் நாளை படத்தில் கூட பார்த்தீங்கன்னா பாஸ்ட்டுக்கு போகும்போது அந்த பாஸ்ட்டுக்கு போகும்போது ஒரு விஷயத்தில் அந்த நாயை கழட்டி விட்டுருவாங்க. அந்த நாயை கழட்டி விடும்போது அந்த பாஸ்ட் சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த பாஸ்ட் சேஞ்ச் ஆகும்போது இந்த ஃப்யூச்சர் நோக்கி, அதாவது அவங்க ப்ரெசென்ட்டில் இருந்துட்டு பாஸ்ட்டுக்கு போயிருப்பாங்க. அப்போ இந்த ஒரு விஷயம் இங்கே நடக்காமல் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குல்ல. ஏன்னா நீங்கள் பாஸ்ட்டில் அப்படி ஆக்ட் பண்ணதுனால தான் இங்கே ப்ரெசென்ட்டில் இப்படி நடந்துட்டு இருக்கு. அப்படின்னும் போது நீங்கள் பாஸ்ட் அதை மாற்றினீங்கன்னா அதனால் வந்த அனுபவங்கள் எல்லாமே உங்களுக்கு மறைஞ்சிடும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சிகரெட் அடிக்க ஒரு ஸ்மோக் பண்ணுறவங்களும் எடுத்துப்போமே. ஒரு ஸ்மோக் பண்ணுறவர் என்ன பண்ணுறாருன்னா, அவருக்கு ஏதோ ஒரு கேன்சர் மாதிரியான ஒரு விஷயம் ஏற்படுது. அப்போ ஏற்படும் போது அவர் அங்கே என்ன பண்ணுறாருன்னா, ஓகே இதுக்கப்புறம் இதெல்லாம் நம்ம ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லி ஸ்டாப் பண்ணி கவனித்து ஸ்டாப் பண்ணி அதுக்கப்புறம் அந்த கேன்சரை ரிவர்ஸ் பண்ணுறாரு. சில அவருக்கு கிடைச்ச அனுபவங்கள்னால, அவர் மீட் பண்ண சில பர்சன்ஸோட அனுபவங்கள்னால அந்த கேன்சரை ரிவர்ஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அவரோட லைஃப் ஹாப்பியாக வாழ்கிறாரு. இப்போது இந்த பாஸ்ட்டை எனக்கு கேன்சர் ஒரு விஷயத்தையும் நான் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன், நான் அந்த பாஸ்ட்டை மாற்றணும்னு நினைக்கிறேன்னு சொல்லி அந்த பாஸ்ட்டுக்கு போகிறாருன்னா அங்கே இதே மாதிரியான அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்குமான்னு தெரியாது. அந்த விஷயத்தினால, அந்த கேன்சர் வந்ததுனால சில பேரை நீங்கள் மீட் பண்ணியிருப்பீங்க. அந்த மீட் பண்ண சில நபர்கள் இப்போ வரைக்கும் உங்களோட வாழ்க்கையில் பெரிய லெவலில் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருப்பாங்க. இல்லை அவங்களால நீங்கள் பிஸ்னஸ் பண்ணி இன்னும் பெரிய லெவலில் க்ரோ ஆகிருப்பீங்க. என்ன மாதிரியான விஷயங்கள் வேணா இருக்கலாம்ல. இப்போது அந்த இடத்துல அந்த கேன்சரை நீங்கள் வரவிடாமல் அந்த பாஸ்ட்டை மாற்றணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இப்போது நீங்கள் இந்த வளர்ந்துருக்கீங்களா, கிட்டத்தட்ட இப்போ ஒரு 200 கோடி ரூபா சொத்து வச்சுருக்கீங்கன்னு வச்சுப்போம். அந்த கேன்சர்லாம் வந்ததுக்கப்புறம் அந்த இடத்துல ஒருத்தரை போய் மீட் பண்ணுறோம். மீட் பண்ணதுக்கப்புறம் அங்கே ஒரு டாக்டர் பார்க்குறேன். அந்த டாக்டரை பார்த்த உடனே அவர் மூலமாக எனக்கு ஒரு பிஸ்னஸ் அமையுது, அதுக்கப்புறம் நான் பெரிய லெவலில் க்ரோ ஆகுறேன், என்னோட கேன்சரை ரிவர்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு இருந்தவர் இப்போது இந்த கேன்சரே வராதனால அந்த டாக்டரை அவர் மீட் பண்ணல.
அப்போ அந்த டாக்டரை மீட் பண்ணாதனால அவர் இந்த ஒரு பிஸ்னஸே அவருக்கு அமையல. அப்போ இந்த பிஸ்னஸே அமையாதனால அவர் எந்த இடத்துல ஜீரோவாக இருந்தாரோ இன்னும் அந்த ஜீரோவிலேயே தான் இருக்கிறாரு. அப்போ 200 கோடி ரூபா சொத்து அந்த ஒரு பர்சனை மீட் பண்ணதுனால, அந்த அனுபவம் வந்ததுனால இது வந்திருக்கு. இதை தொட்டதுனால இது கிடைச்சிருக்கு. அப்படின்னும் போது அனுபவம்ன்றது தானே ஒரு மிக சிறந்த ஆசிரியரே, மிக சிறந்த ஒரு விஷயமே. அப்போ அந்த ப்ராப்ளத்தை நீங்கள் எடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த ப்ராப்ளத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அனுபவங்கள் எல்லாமே மறைந்துடும். அப்போது ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இறைவன் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் கரெக்டாக தான் செய்கிறாருன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கிறது, எது இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்க இருக்கிறது. அப்போது அந்த கீதா சாரம் தான் எப்பயுமே நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வரணும். ஓகே, பாஸ்ட் அப்படின்றது வந்து பாஸ்ட், அதுலேருந்து நான் கற்றுக்கிட்டேன், அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து அதை நான் போய் மாற்றி அதை பண்ண போகிறேன், அதெல்லாம் வேண்டியதே இல்லை. நீங்கள் அனுபவிக்கணும்னு இருந்தது அனுபவிச்சிங்க, நீங்கள் அதுலேருந்து பாடம் கற்கணும்னு இருந்தது பாடம் கற்றுக்கிட்டீங்க, அதையே மாற்றணும்னு சொல்லி நம்ம நினைக்கணும். அப்போ அதுலேருந்து கிடைத்த அனுபவத்தை வைத்து தான் உங்களோட வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு உங்களால் எடுத்து செல்லவே முடியும். அப்போ அந்த இடத்துல நம்ம போய் சேஞ்ச் பண்ணுறதுன்றது வந்து தேவையில்லாத வேலை. ஸோ அதனால் இந்த பாஸ்ட்டை போய் இப்போ நம்ம சேஞ்ச் பண்ண போகிறதில்ல. பட் நம்ம அந்த மாதிரியான மனநிலைக்குள்ளே வந்துடணுன்ற, எனக்கு இதுதான் என்னோட அனுபவம் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சிருச்சுன்னா நடக்கக்கூடிய விஷயங்கள் எதுக்குமே வந்து ஒரு கேள்வி கேட்டுகிட்டே இருக்க மாட்டீங்க. எனக்கு ஏன் இப்படி இருக்குது, எனக்கு ஏன் இப்படி இருக்குது, எனக்கு ஏன் இப்படி இருக்குன்னு கேள்வி உங்களுக்குள்ளே இருக்காது. நடக்குதா, ஓகே, இது எல்லாமே ஒரு அனுபவத்துக்கு நடக்குது, இறைவன் சரியாக தான் பண்ணிட்டு இருக்கிறாருன்னு கூடிய அந்த ஒரு புரிதல் வரும்போது உங்களோட லைஃப்பை அக்செப்ட் பண்ணிட்டு வாழ ஆரம்பிப்பீங்க. அப்போ வாழ்க்கை இன்னும் ரொம்ப சிறப்பாக ஆனந்தமாக மகிழ்ச்சியாக இருக்கும். இல்லை அப்படின்னா பல கேள்விகள் இருக்குன்னா ஒரு பாதிப்புக்குள்ள மனம் போய்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ஒரு விஷயத்த தான் இன்றைக்கி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு சொல்லி விருப்பப்பட்டேன். நீங்கள் உங்களோட பாஸ்ட்டில் எந்த ஒரு விஷயத்த மாற்றணும்னு சொல்லி விருப்பப்படுறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை விருப்பப்பட்டங்க முன்னாடி அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். இது இந்த மாதிரியான ஒரு கண்ணோட்டத்தில், இந்த மாதிரியான ஒரு பார்வையில் நீங்கள் கவனித்து பாருங்கள். இதை எந்த ஒரு விஷயத்தை நான் மாற்றணும்னு நினைக்கிறேனோ அதுக்கு பின்னாடி எனக்கு என்னென்ன அனுபவங்கள்லாம் கிடைத்ததுன்னு சொல்லி நீங்கள் யோசிச்சு பாருங்கள். சப்போஸ் அந்த அனுபவம் எல்லாம் உங்களோட வாழ்க்கையிலேருந்து மிஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு ஓகேவான்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் உங்களை அனைவரும் சந்திக்கிறேன். நன்றிகள், வணக்கம். குருவே சரணம் அண்ணா. நான் ரசமணி வாங்கியிருக்கேன். ரசமணி வாங்கினதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து சக்ஸஸோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே நான் எடுத்து வைக்க ஆரம்பித்தேன். போன டிசம்பரில் ரசமணி போட்டேன். இந்த டிசம்பருக்குள்ளே எனக்கு எல்லாம் என்னோட பிக் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சரியாயிடுச்சு. ஸோ அதெல்லாம் நடக்கவே நடக்காதுன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் என் லைஃப்பில். ஃபஸ்ட்டு ரசமணி வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்து இப்போ திதி தேவதை ஃபோட்டோ வாங்கியிருக்கேன், மூலிகைகள் வாங்கியிருக்கேன். 100% ஒரு 200% ஒர்க் ஆகுது. யார் வேணாலும் நம்பி வாங்கலாம். நம்பிக்கை, நீங்கள் சொல்கிற ரெமெடியை கண்ணை மூடிட்டு ஃபாலோ பண்ணணும். நீங்கள் எங்களுக்காக டைம் எடுத்து ஒரு ரெமெடி சொல்கிறீங்க, இதுக்கே வந்து உங்களுக்கு பெரிய பெரிய ஒரு நன்றிகள்ண்ணா. ஏன்னா நீங்கள் கொடுக்கறது ஜஸ்ட்டு மற்றவங்கள மாதிரி ஃபார் த சேக் கிடையாது. நீங்கள் வந்து உண்மையாலுமே கொடுக்குறீங்க அண்ட் ப்ரேயர் பண்ணி கொடுக்குறீங்க. ரொம்ப கோடான கோடி நன்றிகள்.